ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தினப்படி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுய்யம் ரெசிபி தான். சரஸ்வதி பூஜைக்கு நிறைய பேர் வீட்டில் இந்த சுய்யம் செய்கிறது வழக்கமாக இருக்கும். இன்றைக்கி நான் தேங்காய் பூரணம் வச்சு செஞ்சு காமிக்க போகிறேன். மேல் மாவும் ரொம்ப சாஃப்டாக அதே சமயம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா தினப்படி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேல் மாவுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்து இதை 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 1 ஹவர் ஊறினாவே போதும். இதை நல்லா இந்த மாதிரி நைஸாக நம்ம இட்லி தோசைக்கு அடிக்கிறாப்புல மாவு அரைச்சிக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ நமக்கு மேல் மாவு ரெடி ஆகிடுது. தேங்காய் 1 கப் எடுத்திருக்கேன், நல்லா துருவினது. வெல்லம் 3/4 கப்பு, ஏலக்காய் பொடி. முதல்ல பொட்டுக்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு இதை பொடி பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் பூரணத்துக்கு ஒரு பைண்டிங் மாதிரி நமக்கு கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணி நம்ம ரெடியாக எடுத்து வச்சுட்டு இப்போ பூரணம் செய்யலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. இப்போது தேங்காய், துருவின தேங்காய், வெல்லம் 3/4 கப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன் போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி தேங்காய் வெல்லம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும். அதுக்கு நடுவில் நம்ம மாவு ரொம்ப திக்காக இருக்கு இல்லையா, ஸோ இதை தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். ஸோ கொஞ்சமாக மாவு எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நான் இதை நல்லா ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் ஓடக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி, பார்த்துக்கோங்க. இப்போது வெல்லம் நல்லாவே கரைஞ்சாச்சு. இது நல்லா சேர்ந்தாப்பில் வரணுங்கிறதுக்காக நம்ம இந்த பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ண போகிறோம். இது ஒரு பைண்டிங் மாதிரி கொடுக்கும் இந்த பொட்டுக்கடலை. நீங்கள் வேறு ஏதாவது கடலை மாவு யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு வாசனை வரும். பட் பொட்டுக்கடலை நல்லா அந்த பொட்டுக்கடலை வாசனை ரொம்ப தெரியாது, ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட பூரணம் ரெடி ஆகிடுது. வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா கொஞ்சம் இறுகிக்கும். இப்போ பாருங்கள், பூரணம் நல்லாவே ரெடி ஆகிருக்கு. இதை நம்ம உருட்டி நம்ம முதல்ல எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுப்போம். அதே மாதிரி கடாயில் எண்ணெயை ரெடி பண்ணி வச்சுப்போம், சூடாகட்டும். இப்போது நம்ம இந்த பூரணம் பால்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, இதை அந்த மாவில் தோய்ச்சி அதை மேலே ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துட்டு டக்குன்னு எடுத்து நம்ம எண்ணெயில் பொரிக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், இன்னொன்று காமிக்கிறேன். இந்த மாதிரி பூரணம் எடுத்து மாவில் தோய்ச்சி ஒரு ஸ்பூனால் அதை ஒரு கோட்டிங் கொடுத்து அப்படியே எடுத்து எண்ணெயில் பொரிக்கணும். இந்த மாதிரி சேர்ந்தாப்பில் இருந்தால் கூட நம்ம எண்ணெயிலே டக்குன்னு பிரித்தோன்னா உள்ளே இருக்கிற பூரணம் வெளியில் வந்துடும். அதனால் சேர்ந்தாப்பில் இருந்தாலும் பரவாயில்ல, பொரிச்சிட்டு வெளியில் எடுத்துட்டு நம்ம அதை பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒவ்வொரு பேட்சாக நம்ம பொரித்து எடுத்துக்கணும். சில பேர் இதை சுய்யம் சொல்லுவாங்க, சில பேர் இதை சுகியான் கூட சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட சரஸ்வதி பூஜைக்கு இந்த சுய்யம் ரெடி ஆகிடுது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நீங்களும் இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தினப்படி சமையல் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.